ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லேர்ன் இட் இன் 10 நிமிஷத்தில் இன்னைக்கு என்ன கற்றுக்க போகிறோங்கிறத பார்க்கலாமா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் சொல்கிற மாதிரி ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் நம்ம அல்டிமேட் இன்வெஸ்ட்மெண்ட் மந்திரம். என்னது? காய் பாய் அப்படின்னா நோ யுவர் எக்ஸிட் பிஃபோர் வி என்டர். ஓகே, ஸோ வாங்க இன்னைக்கு என்ன டாபிக்ங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தான் ஃபண்டமெண்டல்ஸ் வர்சஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அப்படின்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்குறோம்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 விஷயத்தை நம்ம பார்த்தே ஆகணும். ஒன் இஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ரெண்டாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே, இது ஒரு ஸ்டாக் மாத்திரம் இல்லை, எந்த ஒரு அசெட் கிளாஸ் இருந்தாலும். அசெட் கிளாஸ்னு என்னங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் தயவு செஞ்சு பாருங்கள். ஓகே, ஸோ think of these two different ways to understand the story behind a stock, like reading the why versus the how of a company's success. Fundamentals எப்படின்னா அந்த கம்பெனியோட ஹெல்த், அதாவது ஒரு 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 கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது, அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் யார், ப்ரமோட்டர்ஸ் யார், கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுறதா, லாஸில் இருக்கா, சேல்ஸ் நடக்குதா, இது எல்லாத்தையும் பார்க்கறது தான் ஃபண்டமெண்டல்ஸ். டெக்னிக்கல்னா இந்த கம்பெனியோட ஷேரை நம்ம எப்போ வாங்கலாம், எப்போ வாங்கக்கூடாது, ஏன் வாங்கணும், ஏன் வாங்கக்கூடாது, இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது தான் டெக்னிக்கல்ஸ். ஓகே, எக்ஸலண்ட். ஸோ what is fundamental analysis? Fundamental analysis is like being a detective. நம்ம டிடெக்டிவ் இருப்பாங்க இல்லையா, அவர் என்ன பண்ணுவார், ஏன் எப்படி என்ன எல்லாத்துக்கும் கொஸ்டின் கேட்பார் இல்லையா. லைக் ஹவு ஸ்ட்ராங் இஸ் த கம்பெனி, இந்த கம்பெனி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த கம்பெனி அவங்க எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணணுமோ அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா, போருமான அளவு பணம் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை சும்மா புக்ஸை மாத்திரம் குக்கப் பண்ணுறாங்களா, இந்த கம்பெனி ஃப்யூச்சரில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ எப்படி ஒரு போலீஸ் வந்து கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா, அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி தான் ஒரு கம்பெனியை பற்றி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது பேர் தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஓகே, எக்ஸலண்ட். வாங்க அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். So, fundamental versus technical analysis. So, imagine you're deciding whether to buy chocolates from 2 factories. இப்போ நீங்கள் ஒரு சாக்லேட் வாங்கணும்னு இருக்கீங்க. ஓகே, அது எந்த ஃபேக்ட்ரியில் நம்ம வாங்கணும், ஓகே, அதாவது ஷேர்ஸை. ஸோ அந்த ஃபஸ்ட் நம்பர் 1 கம்பெனி எவ்வளோ சாக்லேட்ஸ் தயாரிக்கிறாங்க, ஸோ அந்த சாக்லேட்ஸ் தயாரிக்கிறதுனால அவங்களுக்கு எவ்வளோ ரெவென்யூ, எவ்வளோ இன்கம் வருது, அந்த ஒரு சாக்லேட்டை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ பணத்தை இவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ செலவழிக்கிறாங்க. ஒரு இப்போ 10 ரூபா சாக்லேட் தயாரிக்கணும்னா அதுக்கு இவங்க முதலீடு எவ்வளோ போட்டு அந்த 10 ரூபா ஐட்டமை தயாரிக்கிறதுக்கு இவங்களோட செலவு எவ்வளோ ஆயிருக்கு. அது மாத்திரம் இல்லை, இந்த கம்பெனி ஃப்யூச்சரில் இன்னும் பெருசாக வளரணும்னு எதிர்பார்க்குறாங்களா, இல்லை இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் போருமா அப்படின்றது, இந்த மாதிரி ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை பற்றியெல்லாம் பார்க்கறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அதில் நம்ம என்ன பண்ணுவோம், கம்பெனியோட ஃபைனான்ஷியல்ஸ், அதாவது கம்பெனி ப்ராஃபிட்டில் போகிறதா லாஸில் போகிறதா, அவங்களோட ஒரு ஷேருக்கும் எவ்வளோ அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது எவ்வளோ இன்கம் வருது அவங்களுக்கு, அவங்களோட ரேஷியோஸ், அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். டெட் டு ஈக்விட்டி, இதெல்லாம் நீங்கள் இப்போயே பயப்படாதீங்க, இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் கற்றுட்டு கேள்விப்பட்டு, ஏன்னா இதெல்லாம் கேட்டு தான் நீங்கள் எல்லாருமே யாருமே நிறையா பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு சிம்பிளான ஒரு எஃப்டியோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் போடலான்னு நினைக்கிறீங்க. அது எல்லாத்தையும் முறியடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே. ஓகே, ஸோ இந்த ரேஷியோஸ், இந்த கம்பெனி ஃபைனான்ஷியல்ஸு, இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் க்ரோத், அதே பிளான் டு எக்ஸ்பேண்ட், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரியோட ட்ரெண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாக்லேட் கம்பெனி நீங்கள் வாங்கணும்னு இருக்கீங்கன்னா அந்த ஷேர்ஸு அது எதில் வரும், எஃப்எம்சிஜி, அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் செக்டர் எப்படி போகிறது. ஸோ நிறையா விஷயம் இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் நீங்கள் என்னென்ன பேசிக்காக கற்றுண்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி. ஸோ கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, எக்ஸலண்ட். வாங்க. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன? Technical analysis focuses on charts and patterns. It's like being a weather forecaster trying to predict what's next based on past data. இப்போ
நம்ம காத்தால 6:30 மணிக்கு சூரியோதயம் ஆறுது. நம்ம என்ன நினைப்போம்? ஓ, இது வந்து வெயில் காலமாக இருக்கலாம், இல்லை குளிர்காலமாக இருக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து 6:30 மணிக்கு வந்தது. ஸோ நாளைக்கும் மேபி 6லேருந்து 6:45 இல்லை மேக்ஸிமம் 6-7 மணிக்குள்ள சூரியோதயம் ஆயிடும் அப்படின்னு ஒரு ஒரு கணிக்கிறோம் இல்லையா? அதை பேர் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இதே மெத்தடை தான் நம்ம ஸ்டாக்ஸ் ஆகட்டும், கோல்டு ஆகட்டும், இல்லை பாண்ட்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையும் நம்ம எந்த டைமில் பண்ணணும், என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும்னு டிசைட் பண்ணுறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே, ஸோ இதில் வந்து சில டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரைஸ் சார்ட்னா ஒரு விலை இருக்கு இல்லையா, அந்த விலையோட சார்ட்னா அது எப்போ மேலே போகுது, எப்போ கீழே வருது, ஏன் கீழே வருது, எப்போ பையர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க, எப்போ டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குது, எப்போ செல்லர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க, இல்லை அதுக்கு சப்ளை எப்போ ஜாஸ்தியாகுது, இது எல்லாத்தையும் ஒரு சார்ட், அதாவது ஒரு பிக்சர் மூலியமாக நம்ம கற்றுக்கிறது பேர் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே, ஸோ கவலைப்படாதீங்க, நான் சொன்ன மாதிரி டென்ஷன் ஆகிறதுக்கு ஒரு ரீசனும் தேவையில்லை. போக போக நம்ம எல்லாத்தையும் ஈஸியாக பார்க்கலாம். ஓகே, எக்ஸலண்ட். வாங்க அடுத்து என்ன பார்க்கலாம். இதில் இந்த சில ஆஸ்பெக்ட்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோக்கஸ், அதாவது நம்மளோட கான்சென்ட்ரேஷன் எங்கே இருக்குது. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் என்ன பண்ணுவாங்க, கம்பெனியோட நான் சொன்னேன் இல்லையா ஹெல்த், அப்புறம் அதோட க்ரோத் பொட்டென்ஷியல், கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது, ஃப்யூச்சரில் இந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது, அவங்களுக்கு அந்த ப்ரமோட்டருக்கு ஐடியா இருக்கா, இந்த கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இதை பற்றியெல்லாம் படிக்கிறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அப்புறம் இந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் விலை இருக்கு இல்லையா, அது போன வாட்டி இந்த மாதிரி கம்பெனி டெசிஷன் எடுக்கும்போது எப்படி போச்சு மேலே, இந்த கம்பெனி இந்த மாதிரி டெசிஷன் எடுக்கும்போது மேலே போச்சா கீழே வந்துதா, இதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறோம், ரிசர்ச் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். டைம் ஃப்ரேம், யூஸ்வலி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து சில மாதங்கள்லேருந்து சில வருடங்கள் வரைக்கும் பார்ப்பாங்க. பிகாஸ் அவங்கெல்லாம் இன்வெஸ்டர்ஸாக இருப்பாங்க. ஓகே, இன்வெஸ்டர்னா யார்? நாளைக்கு இன்றைக்கி பணம் பண்ணோம் நாளைக்கே பெரிய ஆளானோன்னு யோசிக்க மாட்டாங்க. அவங்களோட எப்போதுமே தூரதிருஷ்டி, அதாவது லாங் டேர்முக்கு தான் அவங்க யோசிப்பாங்க. ஓகே, அதே இது டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறவங்க வந்து ட்ரேடர்ஸாக இருப்பாங்க. ஸோ ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் டேர்ம், இன்றைக்கி நான் பணம் போட்டேன் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு இல்லை ஒரு வாரத்துக்குள்ளே நான் பணம் பண்ணணும் அப்படிலாம் யோசிக்கிறவங்க ட்ரேடர்ஸ். ஸோ டைம் ஃப்ரேம் டிஃபர்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டலுக்கும் டெக்னிக்கலுக்கும். இட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் ட்ரேடராக இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களா இல்லை இன்வெஸ்டராக இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களான்னு பொறுத்து இருக்குது. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இதை சில டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபண்டமெண்டலுக்கு வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ரேஷியோஸ், இந்த மேக்ரோ நியூஸ், மைக்ரோ நியூஸ் இதெல்லாத்தையும் பார்ப்போம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு வந்து சார்ட்ஸை பார்ப்போம், இண்டிகேட்டர்ஸை பார்ப்போம், ட்ரேடிங் சிக்னல்ஸை பார்ப்போம். அகெயின் இதெல்லாம் உங்களுக்கு புரியலனா கவலையே பட வேண்டாம், நம்ம கவர் பண்ண தான் போகிறோம். ஓகே, அதே மாதிரி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரெண்டும் சேர்ந்ததுன்னா, ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்தா சூப்பர் பவர். அந்த மாதிரி தான் when to buy, when to sell, what to buy, what to sell. எப்போ ஒரு விஷயத்தை வாங்கணும், எப்போ ஒரு விஷயத்தை வாங்கக்கூடாது, அந்த விஷயத்தை ஏன் வாங்கணும் ஏன் வாங்கக்கூடாது, எல்லாமே இந்த ரெண்டும் விஷயமும் ஃபண்டமெண்டலும் டெக்னிக்கல் அனாலிசிஸும் கலந்தாதான் ஒரு சூப்பர் பவராக உங்களுக்கு ஒரு சூப்பர்மேன் மாதிரி உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். ஓகே, ஸோ எக்ஸலண்ட். வாங்க அடுத்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவார்னா, இந்த ரெண்டுத்தையும், ஒரு ஃபண்டமெண்டலையும் டெக்னிக்கலையும் ரெண்டுத்தையும் சேர்த்து அதில் வர கலவை தான் அவர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் புத்திசாலியாக இருந்தீங்கன்னா வெறும் ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது, டெக்னிக்கல்ஸையும் பார்க்கணும். அதே மாதிரி டெக்னிக்கல்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது, ஃபண்டமெண்டல்ஸும் சேர்த்து தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதனால தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல கம்பெனி இருக்குது. ஓகே, அந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்ட்ராங் கம்பெனியாக, ஒரு நல்ல க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்கிற கம்பெனியாக நீங்கள் பிக் பண்ணுறீங்க. அதோட டெக்னிக்கல்ஸையும் நீங்கள் பார்க்குறீங்க. ஓ சூப்பர், இப்போ வந்து இந்த கம்பெனி வந்து நல்ல பூமிங் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே க்ரீன் எனர்ஜிங்கிறாங்க. அதாவது சோலார்லேருந்து நம்ம பவர் தயாரிக்கலாம், இல்லை கார்பன் எமிஷன் கட் ஆகணும், இப்படிலாம் யோசிக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி லைனில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் இருக்கிற கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணுறோம். அது வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அதே இது இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ வாங்குறதுக்கு கரெக்டாக இருக்கா, இல்லை ரொம்ப ஜாஸ்தி விலை கொடுக்க போகிறோமா, நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூ ஞாபகம் இருக்கா, இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் பார்த்தோம்ல. பார்க்கலன்னா தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அப்போ தான் ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு புரியும்.
ஸோ 10 ரூபா டொமேட்டோ ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த கம்பெனியோட ஷேர் வந்து 10 ரூபா டொமேட்டோ மாதிரி கிடைக்குதா, இல்லை 1000 ரூபா டொமேட்டோ, இல்லை 100 ரூபா டொமேட்டோ கிடைக்குதான்னு ரெண்டுத்தையும் கலவை பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஓகே, சூப்பர். ஸோ கன்க்ளூஷன் என்னன்னா, முடிவு என்னன்னா, ஒரு ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ஒரு காயினில் ரெண்டு பக்கம் இருக்கும், ஹெட்ஸ் ஆர் டெய்ல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து ஏன் ஒரு கம்பெனியை வாங்கணும் அப்படின்னு ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணுறது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து எப்போ வாங்கணும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே, ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொன்ன மாதிரி neither of these approaches are perfect on its own, but together they can create a powerful strategy. இதில் ஒன்று மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காது. ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ரிஸ்கையும் கம்மி பண்ணலாம், உங்களோட ரிட்டர்ன்ஸ் அதையும் நீங்கள் ஜாஸ்தி பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இதை ரெண்டுத்தையும் நீங்கள் புரிஞ்சுண்டு அப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகே, எக்ஸலண்ட். ஸோ திங்க் ஆஃப் இட் இந்த எக்ஸாம்பிளை இங்கே படிக்கிறதோட அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு காமிக்கிறவாங்க. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பேசின ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் கொண்டு வந்திருக்கேன், இதை பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம ஒரு செடி நடணும். அந்த செடி நடத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பார்ப்போம், நல்ல ஒரு சீடு இருக்கணும், ஓகே, விதை இருக்கணும், அப்போ நல்ல மண் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம ஒரு செடியை நடுவோம் இல்லையா. அதே மாதிரி இது நல்ல செடியா இல்லை நல்ல மண்ணா இதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணுறோம் இல்லையா, இதுதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்னென்னா, இந்த செடிக்கு எத்தனை மணிக்கு நான் தண்ணி ஊற்றணும், எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எப்போ நான் இதை அறுவடை செய்யணும் அப்படின்னு பார்க்கறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இது ரெண்டும் சேர்ந்த கலவை தான் சூப்பர்மேன். புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் எப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறீங்களோ உங்களோட ரிட்டர்ன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், ப்ளஸ் ரிஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ரிட்டர்ன்ஸ் வந்துன்னா நல்லது தான், ஆனால் ரிஸ்க் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. ரிட்டர்ன்ஸ் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் ரிஸ்க்குங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ப்ளஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரெண்டுத்தையும் நம்ம கிளப் பண்ணோம்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ எக்ஸலண்ட். ஸோ மக்களே, உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் தயவு செஞ்சு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சளவு சீக்கிரம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ தான் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு ரெண்டு விஷயத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா. நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிற டாபிக் என்ன தெரியுமா? வாட் இஸ் அ கேண்டில் ஸ்டிக். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு நான் சொன்னேன் இல்லையா, இதை வச்சு நம்ம ஒரு மார்க்கெட்டில் ஒரு விலை மேலே எப்போ போகும் கீழே எப்போ வரும்னு நம்ம கணிக்க முடியும், சத்தியமாக முடியும். அதை பண்ணக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் மெத்தடு தான் கேண்டில் ஸ்டிக். ஸோ இதை பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்க போகிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஒரு லைக் மட்டும் கொடுங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. ஓகே, எக்ஸலண்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அது மாத்திரமில்லை, நம்ம அடுத்த வாட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி குவிக்காக சொல்லிடுறேன், நம்ம அல்டிமேட் மந்திரத்தை மறக்காதீங்க. கை பாய், know your exit before you enter. Alright, so that's it for today. வாழ்க தமிழகம், ஜெய் ஹிந்த்.